உலகின் மிக வேகமாக வளரும் பொருளாதாரம், ஆனா 10 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையா பங்குச் சந்தையில ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திக்க போகுது. முரண்பாடா இருக்கல்ல? வணக்கம். இன்னைக்கு நாம இந்த மாபெரும் பொருளாதார புதிரை தான் அலச போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொருளாதார வளர்ச்சியில ஒரு நாடு இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்போது ஏன் உலகளாவிய முதலீட்டாளர்கள், அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், அவங்க பணத்தை இப்படி அவசர அவசரமா வெளியில எடுக்கிறாங்க? அதற்கான விடையத்தான் நாம இப்ப தேட போறோம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 23 பில்லியன் டாலர்கள். 2026ல இதுவரைக்கும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குகள்ல இருந்து வெளியேத்தின தொகை இது. இது போன வருஷ ரெக்கார்டை விட ரொம்பவே அதிகம். நிலைமையோட தீவிரத்தை நீங்க இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். சரி, முதல் காரணம் ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ச்சியை நம்ம தவற விட்டதுதான். உலகளாவிய மூலதனம் எப்படி தன்னோட கவனத்தை மாத்திருக்குன்னு இப்ப பாப்போம். ஏஐல நம்ம பின்தாங்கி இருக்கிறதுக்கான விலைய இது ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் ஏஐ அலையால தென் கொரியாவோட காஸ்பி குறியீடு 200% மேல பிரம்மாண்டமா உயர்ந்திருக்கு. ஆனா நம்ம இந்தியாவோட பாரம்பரிய ஐடி துறை டிசம்பர் 2024 பார்த்தா அது 33% மேல, அதாவது 1/3 மேல சரிஞ்சிருக்கு. இத பத்தி சிடி ஈக்விசர்ச் இயக்குனர் கிஷன் குப்தா ரொம்ப சரியா ஒரு விஷயம் சொல்றாரு. புதுமைகளை படைக்கிற கலாச்சாரம் நம் நாட்டுல இல்ல அப்படின்னு. உண்மைதான். நம்ம கார்ப்பரேட் துறை புதிய தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்ட வருவாயை உருவாக்குறதுல போதுமான கவனம் செலுத்தல. அதுதான் உலகளாவிய டெக் ரேஸ்ல நம்மள பின்தங்க வச்சிருக்கு. இரண்டாவது முக்கியமான காரணம் அதிக மதிப்பீடு ஆனா குறைந்த வருமானம். இதனால நம்ம சந்தையோட பிரீமியம் இப்போ மங்கி போயிட்டு இருக்கு. இந்த டேபிள பாருங்க. இந்தியா மார்க்கெட்ஸ் ஐரோப்பிய மற்றும் மற்ற வளர்ந்து வரும் சந்தைகளை விட 20 மடங்குக்கும் அதிகமான ரொம்பவே எக்ஸ்பென்சிவான விலையில ட்ரேட் ஆகுது. சரி, அதிக விலை கொடுத்தா அதற்கேற்ப லாபமும் அதிகமா வரணும் இல்லையா? ஆனா இங்க வருவாய் வளர்ச்சி, அதாவது ஏர்னிங்ஸ் growth ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாம டிவிடெண்ட் yield உலகத்திலேயே இங்க தான் மிக குறைவு. சொசைட்டி ஜெனரல் ரஜத் அகர்வால் சொல்றது ரொம்பவே பிராக்டிக்கலான விஷயம். யாரும் பணத்தை சும்மா வேடிக்கைக்காக முதலீடு செய்ய மாட்டாங்க. இப்போ எல்லாருடைய கவனமும் ஏஐ மேல தான் இருக்கு. ஆனா நாம அதுல இல்ல, சொல்லப்போனா தவறான பக்கத்துல இருக்கும். ஆக அதிக விலையுள்ள குறைந்த வருமானம் தர சந்தைகள்ல இருந்து உலகளாவிய பணம் அதிக வளர்ச்சி தரக்கூடிய ஏஐ வாய்ப்புகளை நோக்கி இடம்பெயருது ரொம்பவே லாஜிக்கலான ஒரு விஷயம் தானே. அடுத்ததா பகுதி 3, சிரமப்படும் உள்நாட்டு கவசம். அதாவது நம்ம சந்தைய இப்போ வரைக்கும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். கோடிக்கணக்கான டாலர்கள் வெளியில போற இந்த வீழ்ச்சியை தடுத்து நிறுத்துற மிகப்பெரிய கேடயம் எது தெரியுமா? நாமும் நீங்களும் மாசம் கட்டுற அந்த எஸ்ஐபி முதலீடுகள் தான். ஆமாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். கடந்த 10 ஆண்டுகள்ல சாதாரண மக்களோட இந்த முதலீடு கிட்டத்தட்ட 10 மடங்கு வளர்ந்து சந்தையோட முதுகெலும்பாகவே மாறிடுச்சு. இதனால ஒரு பெரிய வரலாற்று மாற்றமே நடந்திருக்கு. இந்த சார்ட்டை பாருங்க. ஒரு பக்கம்